சொந்த மனைவியை தவிர மற்ற பெண்களை சகோதரியாக பாவிக்க தெரியாத குணம்தான் இழிகுணம். நான் அனுபவிக்க பிறந்தவன். இந்த ஆணவம் உன்னை அழித்துவிடும். ஆணவம் என்னை அழிக்காது, உன் அழகுதான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. ராவணா, நீ பிறந்த குலம் புனிதமானது. புலஸ்தியர் பிரம்மதேவனின் புதல்வர். திருணபிந்துவின் மகளை மணந்தார். வேத மந்திர ஒலிகள் நிறைந்த முனிவரின் குடிலில் பிள்ளை பிறந்ததால் அந்த பிள்ளை வேதமெல்லாம் அறிந்தவனானார். வைஷ்ரவணர் என்று பெயரிட்டனர். அவர் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டுமே அருந்தி தவம் இருந்தார். பிரம்மதேவன் தோன்றி, நீ செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பாய் என்று வரமளித்து 14 உலகத்தவர்களும் அமர்ந்து செல்ல இடம் தரும் அற்புத ஆகாய விமானத்தையும் அளித்தார். தென்கடலில் திரிகூடமலை சிகரத்தில் அமைந்த இலங்கை நகரத்தை ஆளத் தொடங்கினான் வைஷ்ரவணன். குபேரன் கதையை என்னிடமே சொல்கிறாயா? அந்த விமானமும் லங்கையும் இப்போது என் வசம். தெரியும். குறுக்கு வழியில் பெற்ற பெருமைகள் கொள்ளையடித்த பொருள்களுக்கு சமம். பெண்ணே, உன் நாவை அடக்கு. நீ உன் மனதை அடக்கு. என் பட்டத்து ராணி மண்டோதரி கூட சொல்ல அஞ்சும் சொல்லை நீ சொல்லிவிட்டாய். அப்படி சொன்ன உன் நாவை நறுக்கி இருப்பேன். ஆனால் உன் அழகுக்கு அடிமையானதால் பொறுமையாக இருக்கிறேன். நானும் உன் குல புனிதத்தை கருதிதான் பொறுமையாயிருந்தேன். எதற்காக தவம் செய்து உன் எழிலை சோதனைக்குள்ளாக்கிக் கொள்கிறாய்? அது என் சொந்த விஷயம். உன்னை போல் ஒரு அயோக்கியன். நிறுத்து. யார் அயோக்கியன்? உன்னைத்தானே சொல்கிறேன். என்னை யார் என்று முதலில் புரிந்து கொள். என் தந்தை வேதம் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் பிறந்ததால் எனக்கு வேதவதி என்று பெயரிட்டார். தவறான பொருந்தாத பெயர். உன்னை மோகவதி என்று பெயரிட்டிருக்க வேண்டும். புலஸ்தியர் என்னும் புனிதரின் பரம்பரையில் பிறந்த உன் மனதில் ஏன் இவ்வளவு அழுக்கு? காரணம் உன் அழகு. நிறுத்து. உன்னை போல்தான் ஒரு அரக்கன் என்னை மணக்க விரும்பினான். என் தந்தை மறுத்தார். அந்த பாவி அரக்கன் தூங்கிக் கொண்டிருந்த என் தந்தையை கொன்று விட்டான். அந்த வேதனையில் என் தாயும் இறந்து விட்டார். நான் அனாதையானே. நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? என் பொறுமையை சோதிக்காதே. இனியும் என் பொறுமையை சோதிக்காதே. இனி நான் பொறுக்க மாட்டேன். உன்னை அரக்க முறையில் இழுத்து அணைக்கிறேன். அக்னி! எனக்கு எதிராக செயல்படுகிறாயா? நானா செயல்படுவேனா? பின் எப்படி அவளை சுட்டி அக்னி வளையம்? அது அவளுடைய கற்புக்கணல். கற்புக்கணல் உன் நெருப்பின் வீரியத்தை விட உயர்ந்ததா? ஆம். அக்னி, அதை அணைத்து விடு. அதை அணைக்க நான் போனால் நானே எரிந்து விடுவேன். நீ அதை அணைக்காவிட்டால் என் வாளுக்கு இரையாவாய். உங்கள் கையால் சாவதை விட இந்த உத்தமையின் கற்புக்கணலுக்கு நான் இரையாவது எவ்வளவோ மேல். அக்னி, விலகினில். நானே கவனித்துக் கொள்கிறேன். அவள் கற்புதானே அவளுக்கு கனலாக இருக்கிறது. அதை களங்கப்படுத்தி விட்டால் அடே கேடு கெட்ட பாவி, என் கூந்தலை தொட்டு விட்டாய். மனதளவில் நான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன். அதற்காக நான் தவம் மேற்கொண்டுள்ளேன். என் கூந்தலை பற்றிவிட்ட பதரே, என் மனதில் நாராயணன் நிறைந்திருப்பதால் நீ என்னை அவமானப்படுத்தவில்லை. என் கூந்தலை பற்றிவிட்ட பதரே, என் மனதில் நாராயணன் நிறைந்திருப்பதால் நீ என்னை அவமானப்படுத்தவில்லை. ஸ்ரீமன் நாராயணனையே அவமானப்படுத்தியிருக்கிறாய். இதோ பார், நான் மானிட வயிற்றில் பிறக்காமல் மண்ணில் பிறந்து என் காரணமாக ஸ்ரீமன் நாராயணனால் நீ அழிக்கப்படுவாய். இனி எந்த பெண்ணையும் அவளுடைய ஒப்புதல் இல்லாமல் நீ தொட்டால் உன் தலை
சுக்கு நூறாக வெடித்து சிதறும். இதுவே வேதவதியின் சாபம். நாராயண நாராயண. நாரதரா, வாருங்கள். வெற்றிவேந்தன், இலங்காபுரி மாமன்னன் ராவணேஸ்வரன் தான் நினைத்தது நடக்காமல் தலைகுனிந்து நிற்கும் வேளையில் நான் வந்திருக்க கூடாது. இது அனுதாபமா, அவமானப்படுத்தும் நோக்கமா? இரண்டும் தான். நாரதரே, குரலை உயர்த்தி பேசுவதால் நீ பட்ட அவமானங்கள் துடைக்கப்பட மாட்டாது ராவணா. அந்த பெண் தீயெனும் தூயவள், தீயெனும் திறன் மிக்கவள், தீயையே சுட்டெரிக்கும் சக்தி உள்ளவள். நாரதரே, எனக்கு சாபம் கொடுத்து சென்றவளை பற்றி ஏன் இப்படி புகழரை கூறி என்னை புண்படுத்துகிறீர்கள்? உன்னை அவள் கட்டி போட்டு விட்டாலே இனிமேல் எந்த அழகியிடம் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் என்று ஒரு பயங்கர சாபத்தை போட்டு விட்டாலே அந்த சாபமிட்ட சத்தியவதி. நாரதரே, நொந்து போய் நிற்கும் ஒருவனை மேலும் நோகச் செய்வது நல்லதல்ல. நாராயணனையே தியானம் செய்து தன்னை அவருக்கே அர்ப்பணம் செய்து கொண்ட அந்த உத்தமி உனக்கு எச்சரிக்கை விடுத்தும் அதை பொருட்படுத்தாமல் அவளை கலங்கப்படுத்தும் வகையில் அவள் கூந்தலை பற்றி இழுத்தாயே. நீ அவளையே அவமானப்படுத்தினாய், ஸ்ரீமன் நாராயணனையே அவமானப்படுத்தினாய். உன் முடிவுக்கு நீயே கதவு திறந்து கொண்டாயே. என்னை முடிப்பவன் யார்? நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். பயமுறுத்துகிறீர்களா? எச்சரிக்கிறேன், இது 3ஆம் முறை. முதலில் உன் அன்புக்குரிய சகோதரி சூர்பனகையாக வந்து அறிவுரை கூறினேன். நீ ஆராய்ந்து பார்க்காமல் அலட்சியப்படுத்தினாய். தங்கை என்றும் பாராமல் மட்டம் தட்டி பேசிவிட்டாய். அடுத்து மாட்டுக்கார சிறுவனாக வந்து உண்மையை எடுத்து கூறினேன், உதாசீனப்படுத்தி விட்டாய். 3ஆவதாக உண்மை சுரூபத்தில் என் இயல்பான ரூபத்தில் இதமாக எடுத்துச் சொன்னேன். இப்போது உன் மனம் பக்குவப்படவில்லை. தவறை திரித்துக் கொள்ளும் ஆண்மை உன்னிடம் இல்லை, ஆணவம்தான் மேலோங்கி நிற்கிறது. பஞ்சபூதங்களை ஆட்டி வைப்பவன் நீ, சூரியர் சந்திரரை அடக்கி வைப்பவன் நீ. ஒரு பெண்ணிடம் சாபம் பெற்றுவிட்டாய். சாபம் என்றால் உன் சரித்திரத்தையே புரட்டி போடும் சிரிப்புக்கிடமான சாபம். உன்னை விரும்பாதவளை நீ தொட்டால் உன் தலை வெடித்து சிதறும். அழகிகளை நீ விரும்பினாலும் நெருங்க முடியாது. அழகிகளை துன்புறுத்தலாம், தொட முடியாது. அழகிகளை கொடுமைப்படுத்தலாம், கொஞ்ச முடியாது. நாரதரே, போதும் நிறுத்தப் போகிறீர்களா இல்லையா? உன் தீய குணத்திற்கு வேலி கட்டி விட்டாலே அந்த வேதவதி, அவள் இத்துடன் நிறுத்துவாளா? நிறுத்த மாட்டாள். என்னை சீண்டி பார்த்து கொண்டே இருப்பாள். அவள் மறுபடியும் வருவாளாம். மானிட கர்ப்பத்தில் அல்ல, மண்ணின் கர்ப்பத்தில். நடக்கும். ஆ, நாராயண நாராயண. இவர்கள் அழகில் மயங்கி அறம் தவறி நெறி மறந்து இந்த தாயின் முடியை பற்றிய ராவணனை இனிமேல் விருப்பமில்லாத எந்த பெண்ணையும் நீ கட்டாயப்படுத்தி தொட்டால் உன் மண்டை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்று இவர்கள் இட்ட சாபம் எனக்கு அசோகவனத்தில் பாதுகாப்பு வளையமாக இருந்தது. என் தாயின் மாண்பினை காத்த மாதாவிற்கு என் வணக்கம். சீதை, நான் இப்போது இங்கு வந்தது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து மூடி வைக்க வேண்டிய சில உண்மைகளை அம்பலப்படுத்திவிடக் கூடாது என்று எச்சரிக்க. உன் புற அழகில் போதை கொண்டு ராவணன் செய்த கொடுமைகளை விட உன் அகத் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் ஐயப்பட்டு அரண்மனையை விட்டு ஒரு பயங்கரவாதியை நாடு கடத்துவது போல தூக்கி எறிந்தது. வேதவதி மன்னிக்க வேண்டும். என் பிரபுவின் அரசாங்க செயல்பாட்டிற்கும் அந்தரங்க செயல்பாட்டிற்கும் முரண்பாடுகளை பார்க்காதீர்கள். அவர் உள்ளும் புறமும் சீதாராமன் தான். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி அயோத்தி ஆட்சி. இஷ்வாகு குல நீதியும் தர்மம் தவறாத ஆட்சி முறை மரபும் அவரை கொடுமைக்காரராக சித்தரிக்கிறது. ஆனால் நான் அவரை அப்படி நினைக்கவில்லை. சீதை, நீ உத்தமிகளுக்கெல்லாம் உத்தமி. என்னை மன்னித்து விடு. வாழ்க. வருகிறேன்.
தாயே, தங்கள் நிழல் கூட தவறுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்பதையும் என் பிரபுவின் உயிர் நீங்கள் என்பதையும் உங்கள் திருவாய் மொழிகள் நிரூபித்து விட்டன. என்னால் என் தாயை பற்றிய இப்போதைய எந்த உண்மையும் வெளிப்படாது. ஜெய் ஸ்ரீராம். பிரபு, தந்தையின் கட்டளைக்காக அன்னையுடனும் இளைய பெருமாளுடனும் கானகத்திற்கு வந்தீர்கள். கானகத்தில் ஏற்பட்ட தொல்லையால் அன்னையை பிரிந்தீர்கள். துன்பப்பட்டு துக்கப்பட்டு இருந்த வேளையில் தாங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்ற நான் அசோகவனத்தில் அன்னையை கண்டேன். கண்ட செய்தியை தங்களிடம் விவரிக்கும் போது நான் பெற்ற இன்பம் சொல்லில் அடங்காது. கானகத்தில் அன்னையை இப்போது நான் கண்டேன். கண்ட செய்தியை சொல்லக்கூடாது என்பது அன்னையின் கட்டளை. கும்பிடுற ஆஞ்சநேய பெருமாளே. யாரம்மா தாங்கள்? இப்ப பேசிட்டு இருந்தீங்களே அந்த வனதேவி அம்மா, அவங்களோட வேலைக்காரி. அப்படியா? சுகித்திருப்பாய். என் அன்னைக்கு பணிபுரியும் நீ பாக்கியசாலி. நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, வனதேவி அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, உங்களை ஸ்ரீராமர் அனுப்பி வச்சாரு? ஐயன் அனுப்பி நான் வரவில்லை. ஸ்ரீ ராமஜபம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். இங்கு சில குழந்தைகள் ராமஜபம் சொல்வதை என் காதில் கேட்டு நான் இங்கு வந்தேன். வந்த இடத்தில் என் அன்னையை கண்டேன். என் பிரபுவின் செல்வங்களை என் தோள்களில் சுமக்கும் பாக்கியம் பெற்றேன். பேரானந்தம் கொண்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, ராம பிரபுதான் அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அனுப்பினாரோன்னு. இல்லை அம்மா, அன்னை தன்னை கண்டதாகவோ லவகுசர்களை பார்த்ததாகவோ பிரபுவிடம் சொல்லக்கூடாது என்று ஆணையிட்டு விட்டார்கள். அப்ப நீங்க வனதேவி அம்மாவை பார்த்த செய்திய பிரபு கிட்ட சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்ப நீங்க வனதேவி அம்மாவை பார்த்த செய்திய பிரபு கிட்ட சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஆமாம் அம்மா, அன்னையின் கட்டளையை மீற முடியுமா? நான் பிரபுவை பார்த்தால் என்னையும் அறியாமல் உண்மையை சொல்லிவிடுவேனோ என்ற பயத்தால் நான் என்னுடைய இடத்திற்கே செல்கிறேன். வருகிறேன் அம்மா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பொம்மக்கா, அம்மா எங்க சென்று அட வருகிறாய்? போங்கம்மா, அனுமான் இருக்காரே, அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவர்கிட்ட நீங்க உங்களை பார்த்த செய்திய பிரபு கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களாமே. பொம்மக்கா, அனுமான் ராம பக்தன். இப்போது கூட அனுமானை பார்த்து பிரபுவிடம் என்னை பற்றியோ லவகுஷர்களை பற்றியோ எதுவும் சொல்லக்கூடாது என்று உறுதி வாங்கத்தான் வந்தேன். அவர் சென்று விட்டாரா? பிரபுவை பார்த்தா அவர் அறியாமலேயே சொன்னாலும் சொல்லிடுவாராம். அதனால பிரபுவை போய் பார்க்காம சொந்த ஊருக்கே போயிடுவாராம். ஓ, கிஷ்கிந்தா போகிறாரா? பாவம், அண்ணல் பிரபுவை சந்திக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறார். சரி, வா பொம்மக்கா. அம்மா, தண்ணி வேணுமா? தாகமா இருக்கு. அம்மா, தாகமா இருக்குமா? குடிக்க தண்ணி இருந்தா கொடுமா.
என் தாகம் தணிக்க இந்த ஒரு குடுவ தண்ணீர் பத்தாதுமா. எனக்கு ஒரு குடம் தண்ணி வேணுமா? பாட்டி, என்னம்மா? எங்கே செல்கிறீர்கள்? எல்லோருக்கும் நான் வேண்டியவள், ஆனால் எவராலும் மதிக்கப்படாதவள், எல்லோராலும் மிதிக்கப்படுபவள். உங்கள் பேச்சு புரியவில்லையே, புதிராகவே இருக்கிறதே. நீங்கள் யார்? நானே ஒரு புதிர்தான். தாகம் தாங்கவில்லை, தண்ணீர் கொண்டு வா நிறைய. நானே ஒரு புதிர்தானம்மா. சரி, தண்ணீர் வேண்டும், நிறைய தண்ணீர் வேண்டும். நிறைய என்றால் ஒரு குடம் தண்ணீர் வேண்டும். ஒரு குடம் தண்ணீரை குடிக்க இந்த வயதில் உங்களால் எப்படி முடிந்தது? என்னால் நம்ப முடியவில்லையே. பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, எதுவும் நம்ப முடியாது. நம்ப முடியவில்லையா? எதை? நீ அந்த வானரத்துடன் பேசிக் கொண்டிருந்தாயே, அதை சொன்னேன். பாட்டி, அவரை வானரம் என்று சொல்லாதீர்கள். பின் வேறு எப்படி சொல்வது? உருவம் வானரம் தானே. அவர் அவர் ஒன்றுமில்லை பாட்டி. ஒரு குடம் தண்ணீரை எப்படி குடிக்க முடிந்தது? தாகம். ஒரே மூச்சில் ஒரு குடம் தண்ணீரை குடிக்க மனம் இடம் கொடுத்தாலும் வயிறு இடம் கொடாதே. உலகம் என்ற சுமையை தாங்கும் ஒருத்திக்கு தாகம் தீர ஒரு குடம் தண்ணீர் போதுமா? நீங்கள் யார்? என்னை தெரியவில்லையா? தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? நான் எல்லோருக்கும் எல்லாம் தருகிறேன். எனக்கு தண்ணீர் தரமாட்டேன் என்கிறார்களே. உங்களுக்கு எத்தனை குடம் வேண்டும்? நீ தருவாய், உன் குணம் அப்படி. ஆனால் எனக்கு அது போதாது. கடல் நீர் ஆவியாக வேண்டும். ஆவியான நீர் மேகமாக வானத்தில் உருவாக வேண்டும். அந்த உருவான மேகங்கள் மழைகளை சுமக்க வேண்டும். மழைகளை சுமக்கும் மேகங்கள் மீது உன்னுடன் பேசிக்கொண்டிருந்த அந்த வானரத்தின் தந்தை தன் குளிர்ந்த காற்றை வீச வேண்டும். குளிர்காற்று பட்டதும் மேக கூட்டம் குடங்குடமாக தண்ணீரை கொட்டும். அது பூமியில் விழும். என் தாகம் தீரும். மரங்களை வெட்டி விடுகிறார்கள் மனிதர்கள். நிழலும் தேவையில்லை மனிதனுக்கு. கெட்ட காற்றை தான் உறிஞ்சி நல்ல காற்றை தரும் மரங்களை மனிதன் மரம் என்று கேலி பேசுகிறார். எதையும் கேலி பேசுவது மனித இயல்பு. என் இயல்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது. அம்மா, தாங்களா? மகளே, பொறுமையாக இரு. உணர்ச்சி வசப்படாதே. நல்லதே நடக்கும். ராமன் உத்தமன். எந்த நிலையிலும் உனக்கு அவன் மேல் தவறான அபிப்பிராயங்கள் படிந்துவிடக்கூடாது. உன் வாழ்வின் விடுதலை உன் செல்வங்கள் லவகுசர்களின் வீரதீர செயல்களில் அடங்கியிருக்கிறது. எது வந்தாலும் பொறுமையாக இரு மகளே. நான் உன் மகள் அம்மா.